வரப்போவது மக்களவை தேர்தல் அல்ல, தமிழக சட்டப்பேரவை தேர்தல். எனவே மாவட்டம் வாரியாக செல்லாமல் 234 தொகுதிகளுக்கும் சென்றால்தான் அங்குள்ள தாவேகா கட்சியின் முகங்கள் அடையாளமாக மாறும். அவர்களை தேர்தலில் நிறுத்தினால் மக்களிடம் செல்வது எளிது. இதை பற்றியெல்லாம் சனிக்கிழமை பயணத்தில் தாவேகா தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. விஜய் சனிக்கிழமை தோறும் சந்திப்பு என்ற சுற்றுப்பயணத்தை டிசம்பர் மாதத்தில் முடித்தால் அடுத்து தேர்தல் நெருங்கிவிடும். அப்போது நேரடியாக தேர்தல் பிரச்சாரம் தான் செல்ல முடியும். தாவேகா கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் ஆகியும் ஒரு முறை கூட மாநிலத்தின் வேர் பகுதி வரை செல்லாமல் நேரடியாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்றால் மக்களின் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் என்பதுதான் கேள்விக்குறி. விஜய் சென்றாலே கூட்டம் கூடுகிறது, அதனால் அவர் வெளியில் வருவதில்லை என்ற பதிலை எவ்வளவு காலம்தான் தாவேகாவினரால் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும்? இந்த இமேஜை உடைத்து மக்களோடு மக்களாக சென்றால்தானே அவர்களின் குரலை கேட்க முடியும். அதை விடுத்து சனிக்கிழமைகளில் தான் பிரச்சாரத்துக்கே வருவேன் என்றால் இதனை மக்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்பது தேர்தலின் போதுதான் தெரியும்.